ஆன்மீக ஐதீகங்கள் வேல்மாறல். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் வேல்மாறல் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வேல்மாறல் ஓர் அற்புதமான மகாமந்திர பாடலாகும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்துள்ள திருவகுப்புகளுள் மணி, மந்திரம், ஔஷதம் என்று பெரியோர்கள் குறிப்பிடும் 3 வகுப்புகள் முதன்மையானவை. அவை சீர்பாத வகுப்பு எனும் மணி வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு எனும் மந்திர வகுப்பு, வேல் வகுப்பு எனும் ஔஷத வகுப்பாகும். இவற்றுள் உடல் நோய், மனநோய், உயிர்நோய் ஆகிய 3 வகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்தருள வல்ல ஆற்றல் படைத்தது வேல் வகுப்பு என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார். வேல் வகுப்பின் 16 அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அதனை 4 மடங்காக 64 அடிகளாக அமைய வைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் என்று தொகுத்து அளித்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். இந்த வேல்மாறல் பாராயணமானது மன ஒருமைப்பாடு என்ற சித்தத்தை உண்டாக்கும் வல்லமை உடையது. வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்தும் முருகவேலுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு மலர்கள் சாத்தியும் வேல்மாறலை பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது 1 மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் விடாமல் தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டுமாம். தினமும் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்து முருகப்பெருமானையும் முருகவேலையும் தொடர்ந்து வணங்கி வர மனித உடலில் உள்ள தீய சக்திகளையும் நோய்களையும் எளிதாக நீக்குமாம். அத்தனை வல்லமை இந்த வேல்மாறலுக்கு உண்டு என்கிறார்கள் முருகனடியார்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வாழ்வில் உண்டாகும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க வேல்மாறல் படிப்பது மிகச் சிறப்பானது என கூறப்படுகிறது. மனபயம் நீங்கி மன நிம்மதி, மன மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்க, எதிரிகள் தொல்லை நீங்க தினம்தோறுமோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் வேல்மாறல் எனும் மகா மந்திரத்தை பாடுவது பல மடங்கு அதிகமான பலனை அள்ளித்தருமாம். வேல்மாறலை உண்மையான பக்தியுடன் சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்குமாம். நோய் தீர வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் வேல்மாறல் மந்திரத்தை படிக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்து வர வேண்டும் என கூறப்படுகிறது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நேயர்களே, வேலின்றி கந்தனை பூஜை செய்தால் பயன் வீண்படுமே என்கிறது வேல் அலங்காரம். வேல் வடிவாம் தெய்வமே, வேல் தெய்வமே, அயில் தெய்வமே என்றெல்லாம் குறிப்பிடப்படுவதால் வேலனே வேலாகும், வேலே வேலவனாவான் என்பது புலனாகும். வேல் வழிபாடே திருவருளை எளிதில் பெறச் செய்யும் என்பதால் முருகப்பெருமானையும் முருகவேலையும் ஒரு சேர உண்மையான பக்தி கொண்டு வணங்கி வேல் மாறலை பாராயணம் செய்வோம். முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் நீங்கி வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் வேல்மாறல்.